இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒருத்தவங்களும் உங்களோட ஊரை கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஊர்ல பெட்ரோல் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல பரமக்குடி கமலஹாசன் பிறந்த அந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இங்க பெட்ரோல் கிடைக்கல. நான் காலையில ஒரு 7 மணில இருந்து 8 மணி வரை பரமக்குடியில உள்ள அவுட்டர்ல உள்ள ஒரு பெட்ரோல் பல்கா நான் அலைகிறேன், சுத்துறேன். ஒரு சில பல்க்ல கூட்டமா நிக்கிறாங்க. சரி பெட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா பெட்ரோல் போட மாட்டோம், நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் இருக்கு, ஆனா கியூ நிக்குது. அந்த லைன்ல நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா 2 மணி நேரம் ஆகும் பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு பரமக்குடியில பெட்ரோல் மிகப்பெரிய அளவுல டிமாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க ஊர்ல பெட்ரோல் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தட்டுப்பாடு எல்லாம் வராது, இது மக்கள் கிட்ட தேவையில்லாம ஒரு பீதியை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதனால பெட்ரோல் எல்லாம் கிடைக்கும், கேஸ் எல்லாம் கிடைக்கும், நீங்க அவசரப்படாதீங்க. தேவையே இல்லாம இப்ப என்ன பண்ணிருங்க அப்படின்னா, மிக பெரிய பெரிய சிண்டெக்ஸ்ல மிகப்பெரிய கேன்ல சில பேர் வண்டி டேங்கே ஃபுல் பண்ணிட்டு அது போக எக்ஸஸா பாட்டில ஃபில் பண்ணிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு பெட்ரோல் மக்களுக்கு தேவையாச்சு, கிடைக்காம போயிடும், இல்ல விலை இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு மிக பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இந்தியன் ஆயில் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் நீங்க எல்லாருமே பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பெட்ரோல் நல்லாவே இருக்கு, அதனால பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப கொஞ்சம் டெப்தா இதுக்குள்ள உள்ள அரசியல் அதை பார்ப்போம். நம்ம அதிகமா ஈரான் கிட்ட பெட்ரோல் பெரிய சண்டா வாங்கிட்டு இருந்தோம். சோ ஹார்மூஸ் அப்படின்ற ஒரு வே, கடல், ஈராக்கோட கடற்கரை ஒட்டி உள்ள பகுதி ஹார்மூஸ் அப்படின்ற ஒரு வே. அந்த வழித்தடத்துலதான் உலகத்துல 20% பெட்ரோல் அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய இடம், அதாவது கொள்முதல் பண்ணி அந்த இடம் அதிகமா பெட்ரோல் டிராவல் பண்ணக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்த இப்ப ஈரான் அட்டாக் பண்றாங்க. அதுல டிராவல் ஆகக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள், அமெரிக்க வர்த்தக கப்பல்கள், இது எல்லாத்தையுமே ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடலுக்குள்ள புகுந்து அழிக்கக்கூடிய ட்ரோன்களை வச்சு அடிக்கிறாங்க. சோ இதனால நிறைய அமெரிக்க போர்க்கப்பல்கள் அடி வாங்கிருச்சு. இந்தியாவை சேர்ந்த ஒரு கப்பலும் அடிச்சுட்டாங்க. சோ ஈரான் இந்த மாதிரி தொடர்ந்து பண்றதுனால அமெரிக்காவும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எதனால ஆரம்பிச்சுன்னு நம்ம எல்லாருமே தெரியும். ஈரான் ஏன் இப்படி அமெரிக்காவை, இஸ்ரேல அடிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அதாவது ஈரானோட தலைவர் கமெனி அவரை கொண்டது ஒரு காரணத்தினால ஈரான் அவங்களோட வெறிய காட்டிக்கிறதுக்காக இனிமே நாங்க சும்மா இருக்க மாட்டோம், ஈரான் சும்மா இருக்கும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக மெயினான இடம், அந்த அதிகமா எண்ணெய் பொருட்கள் டிராவல் ஆகக்கூடிய அந்த ஒரு வழியும் படிக்கிறாங்க. அதனாலதான் இந்தியால இப்போதைக்கு மிகப்பெரிய அளவுல பெட்ரோலும் கேஸும் டிமாண்ட் ஆயிடுச்சு. உத்தரப்பிரதேசத்துலதான் ஒரு சிலிண்டர் கேஸ் குடோனுக்குள்ள மக்கள் புடிச்சு உள்ள புகுந்து அடிச்சு உடைச்சு சிலிண்டரை ஃபுல்லா தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது உண்மையாவே டிமாண்ட்னால ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட்னால ஏற்பட்டதை விட மக்கள் கிட்ட ஒரு ஒரு தப்பான ஒரு வதந்தியை சில பேர் பரப்பி விடுறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. ஓகே, ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, பயப்படாதீங்க, நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பெட்ரோல், கேஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அபிஷியலா வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்குறாங்க. இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, கான்டாக்ட் பண்ண 2.5 மணி நேரத்துல உங்க வீட்டுல கேஸ் ஃபில் ஆயிடும், கேஸ் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பார்த்தா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, நாட் ரீச்சபிள்னு வருது. சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்றாங்களே, இல்ல பெட்ரோல் இந்த மாதிரிலாம் கிடைக்காம இல்ல, இது வதந்தி தான் அப்படின்னு சொல்ற கவர்மெண்ட் நம்ம எப்படி நம்புறது? ஏன்னா அப்படி கவர்மெண்ட் சொல்லிச்சு அப்படின்னா இங்க மக்கள் யாருமே பீதியில இருக்க மாட்டாங்க, பேனிக் ஆக மாட்டாங்க. எப்பவும் கூட மக்களுக்கு தேவையான பெட்ரோல் எல்லாமே கிடைக்கும். எந்த பெட்ரோல் பல்க்கு போனாலுமே கூட்டமா இருக்கு, இல்லைன்னா பெட்ரோல் பல்க் பல்கே எல்லாம் ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு முக்கியமான காரணம் இப்போதைக்கு அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய, அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. இதுல நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒழுங்கா மரியாதையா நீ நம்ம கூட சண்டை நடந்தாலும் இந்த எண்ணெய் போக்குவரத்தை நீ தடை பண்ணுன அப்படின்னா, நான் இப்போ அடிக்கிறத விட 20% அளவுக்கு அதிகமா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை மிரட்டுறாப்ல. ஈரான் என்ன சொல்றாங்க, நீ அடிச்சு பாரு, நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், இந்த வழித்தடத்துல எத்தனை கப்பல்கள் போனாலும், எண்ணெய் கப்பல்கள் போனாலும், வர்த்தக கப்பல்கள் போனாலும் நாங்க அதையும் அடிப்போம்னு சொல்லிட்டு இவங்களும் அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி மாத்தி அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த பிரச்சனை முடியுமா முடியாதுன்னா, ஈரான் ஒரு 3 டிமாண்ட் வைக்கிறாங்க. ஃபியூச்சர்ல எங்க கிட்ட நீ சண்டைக்கு வரக்கூடாது, இதனால வரை நீ எங்களை அடிச்சேல, அந்த அடிச்சதுக்கான நஷ்டஈடுகளை ஃபுல்லா நீ கொடுக்கணும், அப்படி இருந்த அப்படின்னா நான் உங்களை அட்டாக் பண்றதை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. சோ இப்ப அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் இந்த மாதிரி உலக நாடுகள், பல நாடுகள் இணைந்து இந்த சண்டையை சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ இன்னும் ஒரு மாசம், இன்னும் ஒரு வாரம், 10 நாள், 20 நாள், இவ்வளவு நாளா பெட்ரோல் கிடைக்காது, பெட்ரோல் உயர்ந்துரும் அப்படின்னு சொல்லி வதந்திகளை பரப்பி விடுறாங்களே,
அதை வந்து நம்பாதீங்க, அந்த அளவுக்குலாம் போகாது அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன்னா நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா நீ வந்து உடனே கேட்கலாம், நீ வந்து பெரியவனா, உனக்கு வந்து எல்லாம் தெரியுமா, நீ வந்து சொல்றது எப்படா நம்புறது அப்படின்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இதை பத்தி அதிகமா அரசியல் சம்பந்தமா எதுவுமே பேசல. உள்ளத புகுந்து இது வந்து கண்டிப்பா நடக்கும், இது வந்து நடக்காது அப்படின்னு பேசல. ஒரு இப்ப நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை வச்சு அதிகமா ரிசர்ச் பண்ணாம எனக்கு மனசுல தோணுனதை இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றேன். நான் பேசுனது சரியா இல்லையா அப்படின்றத நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாருங்க, உங்க ஊர்ல பெட்ரோல் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பாக்குறேன். டாடா பை பை. See you.